வணக்கம் அனைவருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா வந்து கரீபியன் வந்தாச்சு. கரீபியன் தீவுகள். கரீபியன் தீவுகள் பக்கம். அதாவது யூஎஸ்லேருந்து அப்படியே கீழே உள்ள தீவுகள் வந்து நார்த் அமெரிக்கா அந்த சைட்லேருந்து உள்ள கரீபியன் தீவுகளில் இருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் வந்து பஹாமஸ்ங்கிற ஒரு தீவில் இருக்கிறோம். கரீபியன் தீவு. இது எல்லாம் கரீபியன் தீவு மொத்தம் எனக்கு தெரிஞ்சிட்டு மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. ஒரு அஃபிஷியலாக இருக்குது. ஒரு 15-16 கண்ட்ரி இருக்குது. 16 கண்ட்ரி. இது பஹாமஸ்ங்கிறது வந்து பஹாமஸில் நசாவ் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் இது. இது வந்து பஹாமஸ். இது வந்து ஃப்ளோரிடாவிலேருந்து 1 ஹவர் ஃப்ளைட்டு. கப்பலில் வந்தோம்னா கப்பல் இந்த மாதிரிக்கு இந்த இதிலெல்லாம் வந்தோம்னா நம்ம ஒரு 5-6 மணி நேரத்தில் வந்துடலாம். ரொம்ப நியர்பை தான், பக்கம்தான் இது. மயாமி ஃப்ளோரிடாவிலேருந்து 45 நிமிஷம் ஃப்ளைட்டு. அப்புறம் நம்ம கப்பலில் வரதான் வந்துடலாம். இது மாதிரி ரொம்ப பக்கமாக பக்கத்தில். இங்கே வந்து எப்படின்னா வந்து வெயில், சரியான வெயில். யூஎஸ் கனடாவில் வந்து எதுக்கு குளிர் அங்கே பயங்கரமாக இருக்கனால தான் அப்படியே நைஸாக இங்கே எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டாங்க. அதாவது இந்த மாதிரி சீசனில் நான் வந்து நவம்பர் டிசம்பரில் வந்து வெயில் பொழக்கும். இங்கே சரியான வெயில் அடிக்கும். அதனால தான் ஷிப் எல்லாமே, க்ரூஸ் ஷிப் எல்லாமே வந்து இந்த கரீபியன் சைடு வந்துடும். இதுக்கு பக்கத்தில் பஹாமஸ், அப்புறம் ஜமேக்கா அந்த சைடு ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ வந்து நான் இது வந்து நான் இது வரைக்கும் நான் வந்திருக்கிறேன். ரைட்டாக வரதுக்கு நான் வீடியோ இப்போ தான் எடுக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி சொல்கிறேன். இது எப்படின்னா வந்து இது வந்து பிரிட்டிஷ் காலனியில் முன்னாடி இருந்துச்சு. ஒரு 1973க்கு அப்புறம் வந்து இண்டிபெண்ட் ஆயிடுச்சு. இது வந்து எப்படின்னா இங்கே உள்ள மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி வந்து எல்லாமே வந்து ஒரு பெரிய நாட்டோட காலனியாக தான் இருந்திருக்கு. மோஸ்ட்லி யூகே, அப்படி இல்லைன்னா ஃப்ரான்ஸு, அப்படி இல்லைன்னா வந்து நெதர்லாண்டு, இந்த மாதிரிக்கு கண்ட்ரோல்லாம் இருந்து இப்போ மடிக்கு கொஞ்சம் விடிவடைஞ்சு இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்குது. என்னென்னா வந்து வெளியில் வந்து வீடியோ எடுத்துட்டு, ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் பீச்சஸ் அதிகமாக இருக்குது. பீச்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து நீச்சல் உடையிலே இருக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த சைடு நம்ம வந்து இந்த மாதிரிக்கு சம்மர் சீசனில் வந்தாவே இங்கே வந்து வாட்ரு கேம்ஸு, பீச்சு, என்ன சொல்கிற ஃபன்னு கேம்ஸு, ஸ்னோர்க்லிங்கு, அந்த இது உள்ள கடல் ஆமைகள் அதோட போய் நீச்சல் அடிக்கிறது, போட்டிங் போகிறது, வெயில் மாதிரிக்கு அந்த ஃபன்னு பார்ட்டி, அந்த மாதிரிக்கு ஃபன் எலிமெண்ட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அதை போய் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது. ஏதாவது பார்த்துட்டேன், ஏன்னா பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அதை போய் எடுக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இருந்தாலும் சும்மா நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் இங்கே இன்டர்நெட் வந்து ஒரு சில டெர்மினல் எடுக்கும், ஒரு சில டெர்மினல் எடுக்காது. நான் சிம் கார்ட்லேயும் ரீசார்ஜ் பண்ண முடியாது இங்கே வந்து. ஏன்னா இங்கே வந்து நெட்டு வந்து ஒழுங்காகவும் சரியாக வந்து என்ன சொல்கிறது எடுக்காது. அப்பப்போ வீடியோ எடுத்து நான் கொண்டு போய் போடுறது எனக்கு தெரியல. அதனால் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் என்னென்னா, ஆனால் வந்து வீடியோ நல்லா இது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்மையாக இருக்கும். எல்லாமே ஃபன்னாக தான் இருப்பாங்க. நல்லா விளையாட்டு கேம்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட இன்னும் வருத்தமான விஷயம் என்னென்னா வந்து என்னோடய கேபின்மேட்டில் இருக்கிற வந்து பாலக்காடு தலைவர் அண்ணன் வந்து கிளம்பி போயிட்டார், ஊருக்கு போயிட்டார். கொஞ்சம் எமர்ஜென்சியாக போயிட்டார். அதனால தான் எனக்கு ஒரு கை உடஞ்சாப்புல ஆகிப்போச்சு. அவர் வந்து எங்கேயே கூப்பிட்டாலும் வருவாப்புல. எனக்கு கொஞ்சம் ஃபிட்டான ஆள். அவர் வேறு போயிட்டாப்புல. நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபிட்டு கிடையாது. நான் போய் தனியாக போய் வீடியோ போடுற இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஆதரவுகளும் அந்த அளவுக்கு வந்தாப்புலையும் இல்லை. அதுதான் சரி, ஊருக்கும் ஒரு 3 மாதத்தில் வர்றாப்புல இருக்கிறேன். எடுப்போமா இல்லை விட்டுருவோமான்னு அப்படியே நான் உங்கள் கையிலே இது வந்து ஒப்படைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், எப்படி கண்டினியூ பண்ணுவோமா இல்லை அப்படியே விட்டுருவோமான்னு. வேறு என்ன சொல்கிறது, கரீபியன், அதுக்கப்புறம் ஜமேக்கா போகுது, வெஸ்ட் இண்டீஸ் போகுது, கிரனாதா போகுது. இந்த மாதிரி இடத்துல நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நான் எடுக்கிறேன். எப்போ சப்போர்ட் பண்ணுங்க. அது மாதிரி ஆளும் இல்லை இப்போதைக்கு. ஒரு சில பேர் வருவாங்க. அந்த ஆள் இருந்தால் நமக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. கொஞ்சம் என்ன சொல்கிறது, சங்கடமே போடுவாப்புல. இங்கே வேணாலும் வருவாப்புல. நிறையான ஃபிட்டாக இருந்தும் போயாச்சு. வேறு என்ன சொல்கிறது, இங்கே வந்து பைரேட்ஸ் அந்த கொஞ்சம் ஃபேமஸான இங்கே வந்து கடற்கொள்ளையர்கள் வந்து இங்கே தான் பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஆஃப் த பைரேட்ஸ்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து அந்த பேசிக்கை வச்சு மூவிலாம் எடுத்தாங்க. வேறு என்ன சொல்கிறது, பீச்சஸ்ஸு. அப்போ இங்கே ஒரு பாருங்கள், இளநீ கொஞ்சம் ஃபேமஸ். இங்கே வந்து கோகோனட் இங்கே ஒரு $10 போட்டிருப்பாங்க. $10 தானே, $10. இங்கே எவ்வளோ பஹாமஸ் டாலரும் சேம் தான், யூஎஸ்டி. நம்ம ஊர் காசுக்கு 88 ரூபா ஒரு இளநீ வந்து 88 ரூபானா 880 ரூபா ஒரு இளநீ. $10 கொடுத்து குடிக்கணும். அந்த மாதிரி வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஐலாண்டு. கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறது, அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கரீபியன் வந்து
இங்கே வந்து போர்ட்டுக்கு வந்து நின்றுச்சு ஒரு 7 ஷிப்பு, க்ரூஸ் ஷிப்பு, அதுவும் அது பிக் ஷிப் வந்து நிற்கிது. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ரஷ்ஷு, பயங்கரமாக ரஷ். இந்த சீசன்லாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம என்ன சொல்கிறது, சீட்டு பிடிக்கிறாப்புல இங்கே வந்து கரீபியன் வந்து எப்படி சீட்டு பிடிக்கிறதுன்னு. இது வந்து பைரேட்ஸ்னு சொல்லி நசாவ், நம்ம கடற்கொள்ளையர்கள் எப்படி உருவானார்கள் என்னன்னு நான் போனப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இது இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் பைரேட்ஸ். டேஞ்சர்னு ஒரு லோகோ வந்து இந்த பைரேட்ஸ்லேருந்து தான் எடுத்தது. இந்த மாதிரிக்கு நான் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் எடுக்கிறேன், பார்ப்போம் என்னென்னு. இந்த சட்டச்சிக்கல் நிறையா இருக்குது. இனி வரும் காலங்களில் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரிக்கு என்ன சொல்கிறது, எடுக்கிறேன், பார்ப்போம். அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் இங்கெல்லாம் போகுது, நான் எடுத்து நல்லா இருக்கும். வெளில போயிருக்கு, நல்லா ஃபன்னாக இருக்கும், நல்லா ஒரு நல்லா இருக்கும். ஆனால் எப்படி எடுத்து போகிறது, நீச்சல் உடைகள் பிரச்சனைகள், ஃப்ரெண்டு, அது மாதிரி அந்த மாதிரி சட்டச்சிக்கல்லாம் இருக்குது. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.